ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வீடியோ பெண்டிங் ஆயிடுச்சு. இனிமேல் நம்மளுடைய வீடியோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா வரும், பாருங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறதுனா என்ன, ஒரு கிரகம் நார்மலான நிலையில இருந்தா என்ன பலனை கொடுக்கும், ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது என்ன பலனை கொடுக்கும். அப்ப இந்த சனி பகவானை பார்த்து பயப்படாத ஒரு நபரே கிடையாது. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம். அவர் ஒரு ராசிக்கு 2.5 வருஷம் பயணம் செய்யறாரு. மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா 7.5 ஆண்டு காலம் அவருடைய பயண காலம். ஒரு ராசிக்கு விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதசனி 2.5 வருஷம் 3 ஷிப்டா நடக்கிறதுனால இந்த சனியினுடைய தாக்கத்தை பார்த்து பயப்படாத ஒரு நபரே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, அதாவது நல்ல நிலையில இருந்தாலும் கூட 7.5 சனி வருது அப்படின்னாலே ஒரு பயம், தன்னை அறியாத ஒரு பயம் வந்துடும். அப்ப இந்த சனி பாத்தீங்க அப்படின்னா ஆனி மாசம் 29ஆம் தேதி தமிழுக்கு, அதாவது 13/7/2025 வக்ரம் ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. வக்ர நிவர்த்தி ஆகிற காலம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி 28/11/2025 வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிறார். புதன்கிழமை வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப இதனுடைய இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-4.5 மாசம் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வக்ரத்துல இருக்காரு. இந்த வக்ரத்துல இருக்கக்கூடிய காலம் எந்த ராசிக்கு நல்லதை செய்யும், எந்த ராசிக்கு ஒரு சில கெடுதல்களை செய்யும், இந்த விஷயத்த நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்குமே மேசம் முதல் மீன வரை நம்ம விரிவா ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்துருவோம். இளமை தோற்றத்தை கொண்ட கன்னிராசி அன்பர்களே, என்றும் இளமைதான். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கன்னிராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழக்கூடியவர்கள். உங்களுடைய 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், உங்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்து அதிபதியும் சுக்கிரன். வாழ்க்கையில ஒருத்தருக்கு பாத்தீங்க அப்படின்னா லக்னம் நல்லா இருந்து, லக்னாதிபதி நல்லா இருந்து, இந்த சுப கிரகங்கள்லாம் எல்லாமே நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா அவர் கொடுத்து வச்ச பிறவின்னு அர்த்தம். ஒரு சிலர் பாருங்க, இதுல பாத்தீங்க அப்படின்னா உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரம் வருது. 2 திருமணங்கள் பண்ணுன ஒரு நபர்கள்லாம் அதுல உண்டு. ஆனா அந்த 2 திருமணம் பண்ணாலும் வாழ்க்கைங்கிறது நல்லா என்ஜாய் பண்ணி தான் வாழ்வாங்க, அதுல கஷ்டங்கள் இருக்காது அவங்களுக்கு. இந்த கன்னிராசியினுடைய தன்மை பாத்தீங்க அப்படின்னா புதன். அந்த புதன் பாத்தீங்க அப்படின்னா இரட்டைத்தன்மை கொண்டவர். இரட்டைத்தன்மை அப்படின்னாக்கும் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசுனா அதை சாதிக்க முடியும், அவங்கள்ட்ட கெட்ட பேரும் வாங்க மாட்டாங்க, நல்ல பேர் வாங்கிடுவாங்க. அவங்களுடைய பேச்சு வார்த்தை எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்ன பேசுறாங்க என்னன்னே தெரியாம ஒரு நல்ல பேச்சா இருக்கும், கனிவான பேச்சா இருக்கும். அதுல அவங்கள கவரக்கூடிய அளவுக்கு பேச்சுவார்த்தை திறமையா பேசிடுவாங்க. இது புதனுடைய ஆதிக்கம். அப்ப இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும். உங்களுடைய 5ஆம் இடமான மகர ராசிக்கும் 6ஆம் இடமான கும்பராசிக்கும் உள்ள அதிபதி சனி பகவான் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துல போயிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய விஷயமே அதுதான். பொதுவா ஒரு ஜாதகத்துல பாருங்க 7ல சனி இருந்துச்சு அப்படின்னாலோ, லக்னத்துல சனி இருந்துச்சு அப்படின்னாலோ ஒரு சிலருக்கு பாருங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், கல்யாணம் லேட் ஆகும். 25 வயசுல கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை கோட்பாடு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 10 வயசு கூட போயிடும், அப்படி இழுத்துக்கிட்டு போயிடும். சனி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா பழைய சோறுன்னு அர்த்தம். நொண்டி, முடவன், மந்தன் இப்படியெல்லாம் அவருக்கு ஒரு பேரும் உண்டு. அப்ப அந்த ஏதோ ஒரு காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா சனி 7ல இருந்தா ஒரு மந்தப்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இன்னைக்கு உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மைனஸ் பாயிண்டோட சொல்லலாம், ஒரு சிலருக்கு பிளஸ் பாயிண்டாவும் இருக்கும். எல்லாருக்கும் சனி பகவான் கெட்டவர் கிடையாது. ஆனா அது பாப கிரகம், கொடூர பாவி. அவர் எல்லாருக்கும் கெட்டவர் கிடையாது. எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கும் அவர் ஆள் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில கர்மம்ங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி எதுவும் நடக்காது.
நீங்க என்ன பிறப்பு எடுத்திருக்கீங்க, எது சம்பந்தமா பிறப்பு எடுத்திருக்கீங்க, இந்த விஷயத்தை எப்படி நீங்க அடையணும்னு முடிவு பண்ண முடியாது கர்ம வினை மட்டும்தான். 100% உங்களுடைய கர்ம வினைக்கு உள்பட்டு உங்களுடைய வாழ்க்கை அமையும். 20% நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள், தான தர்மங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தும். உங்களுடைய பிள்ளை குட்டியுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். இப்ப இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கர்மத்துக்கு உள்பட்டுத்தான் நடக்கும். அப்ப இந்த புதனுடைய ராசியான இந்த மிதுன ராசிக்கு இன்னைக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான். இந்த குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. 10ல குரு இருந்தா பதவியும் பறிபோகும் அப்படிங்கிறது கணக்கு. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில உத்தியோகம் பார்க்கக்கூடிய எல்லாருமே உங்களுடைய இந்த இடத்துல இருந்து நான் ப்ரமோஷன் ஆயிட்டேன், இதை விட பெரிய பதவிக்கு கூட போயிட்டேன், சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கூட உண்டு. ஆனா பதவியில இருந்து வேலையில இருந்து டிஸ்மிஸ் ஆகி வெளியில வந்தவர்களும் உண்டு. அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல், அவருடைய ஜாதகத்துக்கு தகுந்தாற்போல், அவருடைய கோச்சாரம் தசாபுத்தி இதுக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கை அமையும். இன்னைக்கு நடப்ப சுட்டி காட்டக்கூடிய தசாபுத்தி தான். அதுக்கு ஈடான விஷயம் வேற எதுவுமே இல்லை. அதை மையமா வச்சுதான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு பொதுவா இந்த கன்னிராசி அப்படின்னா பொது பலன் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இது எல்லாமே நமக்குத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாம கூட இருக்கும் நம்ம சொல்லக்கூடியது. ஆனால் இந்த கன்னிராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு 7.5 இந்த சனியினுடைய தாக்கத்துல இன்னைக்கு உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது கண்டசனி. 7 அப்படின்னா கண்ட சனி பாக்குறது. கண்ட சனி அப்படின்னா கழுத்துன்னு, கண்டம் அப்படின்னா கழுத்துன்னு அர்த்தம். அப்ப இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகிறார், கெட்டு போயிட்டாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? அது பிளஸ் பாயிண்ட். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் சொல்றது இதுதான். கெட்டு போற இடத்துல போய் அவர் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? அது நமக்கு பிளஸ் பாயிண்ட். அப்ப இந்த கன்னிராசி நேயர்கள் பாருங்க, இந்த 3 மாசத்துல அதிகப்படியான திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுவீங்க. காதல் திருமணங்கள் கைகூடும். உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு நண்பர்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய உதவி ஒத்தாசைகள் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கைகூடக்கூடிய ஒரு விஷயம். 10ல குரு இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவர் சூரியனோட சேர்ந்து இந்த மாசத்துல இருக்காரு. அடுத்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா மாறிடுவாரு. குரு பகவான் 1 வருஷம் உங்களுடைய ஒரு ராசியில பயணம் செய்யக்கூடிய கிரகம். ராகு கேது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 1.5 வருஷம். உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அது இல்லாம சனி பகவான் அப்படிங்கிறது 2.5 வருஷம் ஒரு ராசியை கிடக்குறாரு. ஆனா சனிங்கிற ஒரு விஷயத்த பார்த்து ஒரு மனசுல ஒரு பயம் உணர்வு இல்லாதவங்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கான ஒரு இது உண்டு. என்னதான் நீங்க ஒரு விழுந்து விழுந்து பாடுபட்டாலும் நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைச்சே தீரும். அதில் மாற்றங்கள் இல்லை. சரி, இந்த குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. 2 அப்படிங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அடிப்படை கல்விஸ்தானம். குழந்தைகள்லாம் பாருங்க, கன்னிராசி குழந்தைகள் இந்த 1.5 வருஷமா மந்தமாவே இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு படிப்பு மறதி இது எல்லாமே அதிகமாக இருந்திருக்கும். கேது பகவான் உங்களுடைய ராசியில இருந்தார். இந்த 1.5 வருஷமா இல்லாத ஒரு விஷயங்கள் இனிமேல் நீங்க சாதிக்க போறீங்க. பயப்பட வேண்டியதே இல்லை. படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி பிரிவினைகள், வாக்குவாதங்கள் இந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். பயப்பட வேண்டியது இல்லை. உங்களுடைய 4ஆம் இடமான தனுசு வீட்டை பார்க்குறாரு. 4ல் குரு பார்த்தா அப்படின்னாக்கும் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டாகும். அதையும் தாண்டி தாயினால கிடைக்கக்கூடிய ஒரு சில நன்மைகள், குழந்தைகள்னால தாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில நன்மைகள், இந்த மாதிரியெல்லாம் கூட ஒரு சில வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லுவோம். 6ஆம் இடத்துல குரு இருக்காரு. குரு இருக்கக்கூடிய இடத்த ராகு பார்க்கறது அப்படிங்கிறது மென்மேலும் பிரம்மாண்டப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் உண்டை தவிர அது மட்டமான வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது லோன் வாங்கக்கூடிய காலகட்டம். தொழில் பண்ணுறீங்க, தொழிலுக்காக லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதை ஓரளவுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா கேட்குறீங்க அப்படின்னா 2 லட்சமாக கூட தர்றேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான வாய்ப்புகள் கூட உண்டாகலாம். அது அவர்களுடைய விதியினுடைய அமைவை பொறுத்து. இந்த கன்னிராசியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரம். உத்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 3 பாதங்கள் கொண்டது இந்த கன்னிராசி. சூரியன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. தொழில் அப்படிங்கிறது
10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது இன்னைக்கு சூழ்நிலைக்கு திக்பலம். திக்பலம் அப்படின்னா 100% அவர் பலமா இருக்காருன்னு அர்த்தம். அப்ப பலம் அடுத்து வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருவார். அதாவது சித்திரை மாசம் மேச ராசியில சூரிய பகவான் தொடங்கி பங்குனி மாசம் மீன ராசியில முடியுது. அப்ப ஒவ்வொரு மாசமும் கடந்துக்கிட்டு வர்றாரு. இந்த சூரியனுடைய ஒளி படாம அதனுடைய சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் சனி பகவானுக்கு கிடைக்காம இருக்கக்கூடிய காலம் தான் வக்ரகதி காலம். அப்ப இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொலைவுல இருக்கிறதுனால அது வக்ரகதி காலம் ஆகுது. முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்றதுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த வக்ரகதி காலத்துல இந்த சனி பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் ஒரு சிலருக்கு கிடைக்காது. பொதுவாகவே வந்து பூமிக்கு வந்து கிடைக்காது. பூமிக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த பூமியில வரக்கூடிய பிரபஞ்சத்துல வாழக்கூடிய எல்லாருக்குமே அந்த கதிர்வீச்சுக்கள் கம்மியாக தான் இருக்கும். அப்போ அதுல பிரச்சனைகள் நடக்கிறதும் உண்டு, நல்லது நடக்கிறதும் உண்டு. மைனஸ் பிளஸ் எதுவாக இருந்தாலுமே அவரவருடைய அமைப்பை பொறுத்து தான் நடக்கும். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான் இந்த வக்ர பயிற்சி. அஸ்த நட்சத்திரம் அடுத்து. அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். அதாவது ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருமே அதிக ஆசை குணம் கொண்டவர்கள். தொழிலில் முன்னேறணும், அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல். எல்லாரையும் ஒரே வகையான ஆசையை சொல்ல முடியாது. தகுதிக்கு தகுந்தாற்போல் ஆசைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்த்தி அவருடைய வாழ்க்கையிலையும் உயர்வை சந்திச்சு காசு பணம் ஒரு பெரிய வாழ்க்கை வாழணும், எல்லாரையும் விட நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு 4 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா அதில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரக்காரர்கள் பாருங்க, முயற்சிகள் முழு முயற்சியோட ஈடுபடுவாங்க. அப்படிப்பட்ட முயற்சியில உள்ள ஒரு அஸ்த நட்சத்திரத்துக்கு இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு நல்ல மாற்றம் தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த கன்னிராசி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். பொதுவாகவே இந்த மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் 3 நட்சத்திரமே பாருங்க, ஒரு ராசியில 2 பாதம், இன்னொரு ராசியில 2 பாதம். அந்த 2 பாதம் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மட்டும் இந்த கன்னிராசியில. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பல நாள் நீசத்துல இருந்தாரு. இனி ஓரளவுக்கு அவர் 12ஆம் இடமான சிம்ம ராசிக்கு வந்துட்டாரு. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்தான். சொத்து சம்பந்தமான விஷயங்கள், வெளியில குடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்கும். சித்திரை நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து சிவபெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், தசாபுத்தியை கணிச்சு அதில் என்ன மாற்றங்கள் வருதோ அதை வச்சு தான் ஒரு பலன் சொல்ல முடியும். முழு பலன் தனி மனித ஜாதகத்துக்கு. இதை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருக்கிறது பொது பலன். பார்த்து பயன்படுத்துங்க. நன்றி.